இந்த லேடிஸா பிறந்து இந்த உலகத்துல வாழ்றது மிகப்பெரிய கொடூரமான விஷயம் போலுதுரா சாமி. நேற்று பஸ்ஸில் போன தலைவா, செம்ம கூட்டம். பின்னாடி ஒரு ஆள் உக்காந்துருந்தான், லைட்டாக தண்ணி சாப்பிட்டுருந்தா போல. முன்னாடி ஒரு அக்கா உட்காந்துக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் சீட்டில் பின்னாடி கேப் வரும்ல, அதில் கையை விட்டு அந்த அக்கா பின்னாடி இடுப்பில் ஏதோ பண்ணு வரோம். நானும் அந்த அக்கா எவ்வளோ நேரம் திரும்பி அடிப்பான்னு பார்த்துனோம், அடிக்க மாட்டாங்க. நான் ஒரு செகண்டில் அந்த அக்கா என்ன அமைதியாக இருக்கிறாங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன். ஏன்னா அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. திடீர்னு செருப்பா கைட்டு ஏந்து நின்று தலையிலேயே ஒரு 10-15 அடி அடிக்கிறாங்க தலைவா. தலைவன் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றான். மட்டும் அடிச்சுனுக்குறாங்க. பஸ்ல எல்லாரும் அம்மா என்னம்மா இப்படி போட்டு அடிக்கிற ஒரு ஆம்பளை என்னம்மான்னு கேட்டுக்கிறாங்க. குத்தாம்பாரு ட்விஸ்ட் ஒண்ணு எனக்கு. அவன் எழுந்த ஏன் எல்லாம் கத்தினுக்கிறீங்க, ஏன் எல்லாம் கத்தினுக்கிறீங்க தலைவன். அவன் சொன்ன கட்ட மூஞ்சில என் கையை வைக்கணும். ஐயோ சாமி, சத்தியமா பொம்பளைங்களாம் பாவம். சத்தியமா சொல்றேன், எப்பா ரொம்ப அநியாயம் பண்றீங்க. எல்லா ஆம்பளையும் சொல்ல, ஒரு சில ஆம்பளையும் சொல்றேன். அந்த பஸ்லயே அந்த கம்பி பாத்திலேயே உட்காந்துப்பானுங்க. உள்ள வழியே விட மாட்டானுங்க. உள்ள போங்கன்னுவாங்க, அந்த சீட்டை விட நவர மாட்டானுங்க. அந்த முனையிலேயே உட்காந்துப்பானுங்க. எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலவங்க. நான் கூட தான் படிக்கிற காலத்துல அந்த சீட்ல தான் உட்காருவேன், அந்த கம்பி சீட்ல. நல்ல மனமுடிய ஆடு, நல்ல குணம் படைத்த ஆள். நான் நல்ல கேட்டகரியான பர்சன். நான் அந்த மாதிரி தப்பான இது போக மாட்டேன். காலேஜ் படிக்கிற டைம்ல அங்கே தான் உட்காருவேன், அந்த கம்பியாண்டு தான் உட்காருவேன். ஆனால் நல்ல பையன் நான். நம்ம அந்த மாதிரி கேட்டகரி, ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க, அதனால நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். அது நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காதவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை, எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலவங்களும் சொல்கிறேன். அது மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, அநியாயம் பண்ணாதீங்கடா. பஸ்ஸில் பொம்பளைங்களை பாவண்டா, லேடிஸ்லாம் கடவுள் மாரி நினைங்கடா. ஒரு சில லேடிஸ்லாம் வந்து பஸ்ஸில் அமைதியாக வருவாங்க. நீங்கள் எதனா பண்ணு வந்தீங்கன்னா, சிலுமிஷம் பண்ணு வந்தீங்கன்னா, அவங்களாம் வந்து நம்மளுக்கு கம்பெனி தராங்க அப்படின்னு நினச்சி அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. பஸ்ஸில் எதுவும் சண்டை வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக வருவாங்க. யாரையும் தயவு செஞ்சு அது மாதிரி தப்பா நினைக்கிறீங்க. பஸ்ஸில் அது மாதிரி பண்ணாதீங்கடா. தாலியாத்த பசங்களா, வாழ ஒழுங்கடா பொம்பளைங்களா. செக் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலவங்களை சொல்கிறேன், ஒரு சிலவங்க சொல்கிறேன்.